அன்னைக்கு 4 வருஷத்துக்கு முதல்ல என்ஜிஓ அதே மாதிரி டயஸ்போரா கொட்டி சங்விதான இவங்களுடைய தேவைகளுக்கு இவங்களுடைய அஜெண்டா இவங்களுடைய பிளான் திட்டம் எதிர்கட்சிக்கு போனதுக்கு பிறகு எல்லாம் ராஜா மாதிரி பேசுவாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாம் கூஜா ஆயிரும். இப்போ இருக்க அரசாங்கம் மாதிரி இப்போ இந்த பிரிசன் இஷ்யூவை பார்ப்போமே, அன்றகுமாரே காண்றதுக்கு இல்லை. நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரர் அது பொறுப்பேற்றாரு. இப்போ கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னா தானே அது பிரைவேட் கம்பெனிஸுக்கு கொடுக்க கொடுத்தவங்களுக்கு எதிராக சண்டை எப்படி தானே இது வேறவங்களுக்கு சொல்லலாம். தானிஷ் அலிக்கு சொல்ல இயலாது. குடு எடுத்துட்டு போறது, யாரு உள்ளு கஞ்சா கொண்டு போறது, கார்ட்ஸ் மாதிரி தான் எல்லாம் செய்யறது. அதாவது ஜெயிலர்ஸ் பிரசன்ட் ஜெயிலர்ஸ் தான் செய்யறது. எனக்கு தெரியும், ஏன்னா கண் முன்னுக்கு நான் கண்டிருக்கேன். அமெரிக்காவோட ஷவேந்திர சில்வா ஒரு டீலிங்கில் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் அரகல கர்வானுக்கு ஷவேந்திர சில்வா ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காத ஒரு ரகசியம். ஓப்பனாக சொல்கிறேனே, பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரணில் விக்ரமசிங்க இருக்குது. பின்னுங்கிறது இருக்காது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவங்கலாம் இப்போ நிறைய வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்படுது, கைதுகள் நடக்குது. கள்ளநலுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சரியான கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட்ல கள்ளன் இருந்தால் யாரும் தண்டனை கொடுக்குறது? ஆனால் அசைக்க முடியாமல் இருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை இந்த அரசாங்கம் அசைச்சு பார்த்துருச்சு. நாங்கள் கத்த போய் அது நாங்கள் தானே ரோட்டில் இருந்தோம். அரசாங்கம் போகிற போக்க பார்த்தா இவங்களை தொடர்ந்து போகக்கூடியதாக இருக்குமா, இல்லாட்டி எது மக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை எதிர்கட்சி ஒன்று இல்லாதனால. எதிர்கட்சி ஒழுங்கா இல்லை. எங்கப்பா அவங்க அப்பாவை காணலன்ற மாதிரி தான், எங்கப்பா எதிர்கட்சியை காணலன்னு தான் நாங்கள் கேட்கணும். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி, மிகவும் ஒரு சிறப்பான நாள் என்றும் சொல்லலாம். வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நாள். அதாவது 4 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நாளில்தான் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ஷ பதவியில் இருக்கும்போதே ஆர்ப்பாட்டக்காரர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார். அவருடைய ஜனாதிபதியாக இருக்கும்போதே அவர் பதவி விட்டு, அந்த மாளிகையை விட்டு, நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஆகவே அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், மக்கள் தன்னெழுச்சி ஆர்ப்பாட்டம் ஒன்று அன்று இடம்பெற்று இலங்கை வரலாற்றில் என்றுமே இடம்பெறாத ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாகிறது. இன்றோடு அந்த அறகலைய போராட்டம், கோட்டாபே ராஜபக்ஷ விரட்டப்பட்டதற்கு 4 வருடங்கள் இன்றோடு நிறைவடைந்திருக்கின்றது. ஆனால் அன்றைய தினம் கோட்டாபே ராஜபக்சவை பதவியிலிருந்து துரத்தை விட்டு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அடுத்து வருகின்ற ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கத்தை பொறுப்பேற்க போகின்றவர் இந்த விடயங்களை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும், எங்களுக்கு பிரதானமாக சிஸ்டம் சேஞ்ச் ஏற்பட வேண்டும், அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று தான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. இப்பொழுது 4 வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் அந்த அன்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா இல்லையா? இது சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசலாம். யாரோடு பேச? அரகலக்காரரோடு தான் நாங்கள் அது சம்பந்தமாக பேச வேண்டும். ஆகவே இன்று இணைந்திருக்கின்றார் டேனிஷ் அலி. அரகலேவில் மிகவும் பிரபலமான ஒருவர். ரூபுவாயினி கூட்டுத்தாபனத்திற்கு உள்ளே புகுந்து பல்வேறு அட்டகாசங்களை செய்த ஒரு நபர். அதனால் அது சரியென்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அது தவறு. ரைட், அது தவறு, சரியென்று சொல்ல முடியாது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் செய்த செயல் அது. பிறகு வெளிநாடு செல்ல முற்பட்ட போது விமான நிலையத்தில் வைத்து, விமானத்திற்குள்ளே வைத்து கைது செய்யப்படுகிற இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றது. ரைட், டேனிஷ் அலி, 4 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது அந்த அறகலைய போராட்டம். கோட்டாபே ராஜபக்ச பதவியிலிருந்து துரத்தப்பட்ட நாளாக இருக்கின்றது. அன்றைய தினத்தை சற்று ஞாபகப்படுத்திவிட்டு நாங்கள் ஏனைய விடயங்களை பேசலாம். முதல்ல ஐபுவான் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக முதல்ல அந்த ரூபானி தாவனத்துக்கு போனது பிள்ளைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது போராட்டத்தின் கடைசி கட்டம் நாங்கள் எங்களோட பவர் டிக்ளரேஷன் பாயிண்ட், அதாவது எங்களோட ஆட்சியை நாங்கள் கைப்பற்றோம் என்றதுக்கு ஒரு விதமாக சொல்ல வேண்டிய ஒரு இடம் தான் அது. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் நிப்பாட்டி அதை ப்ரோக்ராம் இதாக்குன்னு அது நாங்கள் இந்த வழக்கு போயிட்டுருக்குது. ஆனால் நாங்கள் பலிங் உள்ளுக்கு போகல, அதாவது இந்த பைஃபோஸாக நாங்கள் போகல. நாங்கள் அவங்க கூப்பிட்டதுனால தான் உள்ளுக்கு போனோம். யாரை கூப்பிட்டு? ரூபானி கோஆப்ரேஷனால். அப்போ அது வழக்கில் அதெல்லாம் இருக்குது. அவங்க டீ எல்லாம் தந்தாங்க எங்களுக்கு. கூப்பிட்டுன்னு சொன்னா நீங்கள் பாஞ்சு இல்லையா போகிறீங்க? கூப்பிட்டதுக்கு பிறகு பாஞ்சு போகிறோம். நான் கேட்டை திறந்த எல்லாரும் உள்ளுக்கு ஓடிடுவோம்.
அதனால எல்லாரும் கூப்பிட்டது எதுக்காக? இல்லை வந்து நாங்கள் எங்களோட பேசுங்கண்ணா, அதுக்கப்புறம் பேசி தான் நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நிப்பாட்டி மக்களுக்கான ப்ரோக்ராம் செய்ய சொல்லி நாங்கள் அந்த வேண்டுகோளை சொன்னோம். அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே உண்மையிலே பவரை டிக்ளேர் பண்ண இருந்துச்சு. நாங்கள் நாட்டில் ஆட்சி, நாங்கள் அரகலே தான் ஆட்சியை கொண்டு போகிறோம்னு. ஆனால் நாங்கள் அதை செய்யலை. செய்யாததுக்கு காரணம் வந்து அது மிச்சம் இருக்குது. அது அது ஒரு வேற ஒரு நேரம் அதுக்காக ஒதுக்கி ஆனா அந்த நாங்கள் இடத்துல நீங்க சொன்னதா சொல்லப்படுது, பனை எல்லாம் நிப்பாட்டுங்க, இனி அரகலை தான் ஃபுல் லைவ் ஓடணும் அப்படின்னு சொன்னதா இல்லை. சொல்லப்படுது. இப்போ பசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் சொல்ல வேணான்னு சொல்லி லோட் புத் அவர்கள் புதுஹாமதுருவே சொல்லியிருக்கிறான். அப்போ அதுக்கு மேலே பண அந்த டைமில் பண சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நல்ல உண்மையிலே அன்றைக்கி அது வந்து அதுதான் மஹிந்த ராஜபக்ஷோட கடைசி வந்து ராஜபக்ஷ அவங்களோட கடைசி ஏதாவது ஒன்றை கைப்பற்றுண்டா கடைசி கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து மதம், இனவாதம், மதவாதம். இதை தான் இருக்கிறாங்க. என்னென்னா அந்த அவங்களுக்கு தெரியும், நோ டீல் கமா இல்லாட்டி மைனா கோகம் போட்ட நேரம் என்ன செஞ்சாங்க, கொண்டாந்து லவுட் ஸ்பீக்கரில் பனையை போட்டு பிரித்த போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடித்தாங்க. அப்போ அன்றைக்கி நீங்கள் இருந்தீங்க அங்கே. அப்போ இது வந்து ஒரு இதுதான் இந்த விஷயம். இப்போ இந்த 4 வருஷம் கடந்ததுக்கு பின் போராட்டத்தின் அதாவது மாற்றங்கள் உருவாகி இருக்குது. மாற்றங்கள் நடந்ததா இல்லையான்றது இல்லை கதை. இப்போ மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் உருவாகிருக்குது. இப்போ இந்த உருவான மாற்றங்களை நாங்கள் வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகிறது மக்களாக எங்களுக்கு நாங்கள் வந்து கட்டாயம் அதை செய்யணும் மக்களாக. அதுக்காக நாங்கள் ஒன்றிணையணும், பேசணும். அந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் வரணும், பேசணும். இதில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் போராட்டம் முடியலை. அந்த நாங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நடக்க காட்டிலும் இந்த போராட்டம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ கோட்டாபய ராஜபக்ச அன்றைய தினம் விரட்டப்பட்டதுக்கு அப்புறமா ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறார். பிறகு தேர்தலில் அவர் தோல்வியடைந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆகிறார். இப்படி ஆட்சி மாற்றங்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றது. இப்போ அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இருக்க சூழ்நிலை என்ன மாறுபட்டிருக்கா, என்ன மாதிரி? அந்த நேரம் வந்து கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி இருக்கிற நேரம் அந்த ஆட்சியில் உள்ள பிழைகள் பிரச்சனைகளுக்காக மக்களால் முன் வந்து மக்கள் போராட்டம் ஒன்று செய்து மக்களால் கோட்டாபய ராஜபக்ஷ விரட்டடிக்கப்பட்டார். அது நடந்துருச்சு. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வர்றார். அது யார்? கோட்டாபேட பொகட்டு, அதாவது மொட்டு கட்சியில் உள்ள அதிக வாக்குகள் தான் வர்றார். கட்டாயம் அதுதான் நடக்கும். ஏன்னா இலங்கையில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு படி அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு புரட்சியாக நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த ரூபானி கோஆப்ரேஷன் போன நேரம், நேஷனல் ப்ராட்காஸ்ட்டுக்கு போன நேரம் எல்லாத்தையும் நிப்பாட்டி உள்ள ஸ்ட்ரைக் ஃபோர்ஸஸ் லீடர்ஸ் எல்லாரையும் கொண்டாந்து எல்லாம் செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு பேசணும். பேசி அதுக்கு பிறகு தான் அது ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பவரை கைப்பற்றணும். அது நடக்காமல் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு பாரம் கொடுத்தோம். அதனால தான் அது நடந்துச்சு. ஆனால் பாருங்கள், நீங்கள் கோட்டாபய ராஜபக்சவை விரட்டுறீங்க பதவியிலிருந்து. அதுக்கப்புறம் அதே மொட்டை கட்சி உறுப்பினர்கள் ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்க வராரு. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகினதுக்கு அப்புறமா நினைக்கின்றேன் ஜூலை 21, 22, 25 எப்படியாச்சு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேரையும் அங்கிருந்து விரட்டுறாரு. ஸோ நீங்கள் கோட்டாவுக்கு செஞ்சது ரணில் ஒரு ரிவெஞ்ச் பண்ணிட்டாருன்னா, ரணில் விக்ரமசிங்க வந்து ஆட்சி எடுத்ததுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கக்கு தேவையாக இருந்துச்சு இந்த போராட்டத்தை ஒரு முடிவொன்றுக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ அதை எப்படி கொண்டு வர்றது? இவ்வளோ காலம் கோட்டாபே அடித்தா என்ன நடக்கும்னு சொன்னால், கோட்டாபே எங்களுக்கு அந்த நேரம் போராட்ட காலத்தை கிளியர் பண்ணியிருந்தா, அடித்து மக்கள் எல்லாம் ஒதுக்கி அங்கே இருந்து அரெஸ்ட் பண்ணி வழக்கொண்டை போட்டு அதை கிளியர் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்குன்னா, கோட்டாபய ராஜபக்ஷக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்களே, அதனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்காது. ஆனால் அந்த டைமில் எல்லோரும் ரணில் எதிர்பார்த்தாங்க, ரணில் வந்து ஏதாவது செய்வாங்க. எல்லோரும் எதிர்கட்சி கூட இல்லாட்டி அன்னைக்கு நாங்கள் ரூபானி கோஆப்ரேஷன் போன நேரம் என்பிபி, அதாவது ஜேவிபி எங்களோட இருக்கிற நேரம் ஜேவிபி சொல்லணும். அப்போ ரைட், பிரச்சனை இல்லை, நாங்கள் அதாவது பெரட்டுகாமி சமாஜ்வாதி பக்ஷி சாரி ஜேவிபி 2 பேரும் சேர்ந்து சொல்லணும் எங்களுக்கு. ரைட், நாங்கள் இப்போ பவர் எடுப்போம், நாங்கள் செய்வோம், வாங்க அவங்களோட மக்கள் நாங்கள் எல்லா இணையும் செய்வோம். அவங்க செய்ய சொல்லலை, சஜித்தும் சொல்லலை, அனுரையும் சொல்லலை, ஒருத்தரும் சொல்லலை. அவங்க இருந்தார் ரணிலுக்கு போக காட்டலும் பவர். அப்போ அந்த டைம் எல்லாம் மக்களும் கூட ஓரளவு ரணில் வந்தால் பரவாயில்ல என்ற நிலைமையில தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் மட்டும் ரணில் கோஹோம்னு இருக்கிற நேரம் ரணில் பார்த்தா அடித்தா மக்கள் பெரிய எதிர்ப்பு வராது. ஏன்னா மே 9 அடித்த நேரம் மக்கள் எப்படி எதிர்ப்பு வந்துச்சோ அதே எதிர்ப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது நடக்கலை. காரணம் என்ன, மக்கள் அந்த நேரம் வேறு மனோநிலைக்கு போயிட்டான். என்ன போராட்டம் செஞ்சு இதை பிடிச்சோம் இதாக. மக்கள் எதிர்பார்த்தது ரணில் வாரதையும் இல்லை, மக்கள் எதிர்பார்த்தது நாங்கள் போலிங் இல்லை, நாங்கள் பவர் எடுப்போம்னு எதிர்பார்த்தோம். அது நடக்காத காரணம் வந்து
பெரட்டுகாமி சமாஜ்வாதி பக்ஷ எதிர்கட்சிகள் மொத்த எதிர்கட்சிகள் அதாவது என்பிபி ஜேவிபி என்பிபி பெரட்டுகாமி எஸ்ஜேபி அதுக்கு பிறகு அந்த டைம் இருந்த எல்லா எதிர்கட்சிகளும் தான் சப்போர்ட்டிவ். அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைக்க இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு பெரிய பிரச்சனையில் உள்ள வர முடியும். என்னென்ன பிரச்சனைனா அவங்களே நாங்கள் உள்ளுக்கு போடுவோம், நாங்கள் ஆட்சி கைக்கு எடுத்தோம்னா. அப்போ அந்த நேரம் எங்களுக்கு ஆட்சியை அடிக்க கிடைக்கல. நீ அதுதான் ஒரு போராட்டத்தில் நடக்கிறது. சில போராட்டங்களில் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை, நாங்கள் போராட்டம் தோல்வி அடைஞ்சோம், வெற்றி அடைஞ்சோம். போராட்டத்தில் அந்த நேரத்தில் உள்ள குறிக்கோள் வெற்றி அடைஞ்சு கோஹோம்ன்றது குறிக்கோள். ஆனால் போராட்டத்தில் மொற்ற வெற்றியும் தள்ளி போயிருக்குது. இப்போ என்னதான் இருந்தாலும் 4 வருடம் கழித்தும் கூட இப்போ இந்த நாளில் மாதிரி ராஜபக்ஷக்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு 4 வருஷத்துக்கு முதல்ல என்ஜிஓ அதே மாதிரி டயஸ்போரா கொட்டி சங்விதான அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளர்கள் இவங்களுடைய தேவைகளுக்கு இவங்களுடைய அஜெண்டா இவங்களுடைய பிளான் திட்டம் இதில் தான் இந்த அறகலையை இடம்பெற்று யுத்தத்தை முடித்த யுத விருவா கோட்டாபே ராஜபக்சே விரட்டுறதா இவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஆகவே அதைத்தான் இவங்க செஞ்சாங்கன்னு தவிர உண்மைக்கும் இந்த நாட்டு மக்கள் கோட்டாபே ராஜபக்சே விரட்டல அப்படின்னு ஒரு கதையை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கு போனதுக்கு பிறகு எல்லாம் ராஜா மாதிரி பேசுவோம், ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாம் கூஜா ஆயிரும். இப்போ இருக்கிற அரசாங்கம் மாதிரி இப்போ இருக்கிற அரசாங்கம் உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இந்த பிரிசன் இஷ்யூவை பார்ப்போமே, இதே தான் நடந்துச்சு. வெளிக்காட்டு 2012 வெடி வச்சாங்கண்ணா. அப்புறம் அனுரகுமார் திசாநாயக் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? ஆண்டு சம்பூர்ணமாக, அதாவது இப்போ உள்ள கவர்மெண்ட் இதுக்கு வகை சொல்லணும், அவங்க தான் இது சம்பூர்ணமாக வகை சொல்லணும் இன்னொரு கதையை சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? அனுரகுமாரே காண்றதுக்கே இல்லை டிவியில். அதாவது இந்த பிரச்சனை நடந்துச்சு, நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரர் அது பொறுப்பேற்றாரு. நான் பொறுப்பேற்கிறத எங்க நிர்வாகத்தில் தான் அது நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு அப்படின்னு. தவறு நடக்கிறது பொறுப்பேற்கிறது இல்லை விஷயம். தவறு இப்போ கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னா தானே அது ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு கொடுக்காங்க. கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்குது? தவறு நடந்ததுக்கு பிறகு அதுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கோ, தவறு நடந்ததுக்கு பிறகு இல்லை நாங்கள் தான் தவறு எங்களால் தான் தவறு நடந்துச்சின்னு சொல்கிறதுக்கோ, நாங்கள் தவறை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லை. கவர்மெண்ட்டுக்கு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு பேரியர் பண்ண, தவறை நடக்கூடக்கூடாது. அப்போ அதை செய்யாமல் அதை விட்டதுக்கு காரணம் கவர்மெண்ட். அதுக்கு நடந்ததுக்கு பிறகு நாங்கள் இதாகணும்னு சொல்லி வேறல்ல. மக்கள் செத்தாங்க. யார்? பிரிசனர்ஸோ கார்ட்ஸோ எல்லாம் மக்கள், இலங்கை வாழும் மக்கள், இலங்கை மக்கள் தான் இறந்தது. அப்போ அது பிழைகள். நாங்கள் யாருக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இது என்னை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களோட போராட்டத்தில் நாங்கள் இதுகள் தான் நாங்கள் வேணாண்டோம். போராட்டத்தில் நாங்கள் இதுகளுக்கு தான் நீதி கேட்டோம், இதுகள் தான் நாங்கள் வேணாண்டோம். அதாவது கைதிகள்கிட்ட உள்ள உரிமைகளை பற்றி பேசினோம், எல்லா விஷயங்களும் பேசினோம். அப்போ இதுகள் நடந்துகிட்டே இருக்குது இன்னும். ஆனால் இப்போ இந்த நீர்க்குழம்பு நடந்த சம்பவம் கூட கைதிகளுடைய பிரதான செயற்பாடத்தான் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய அவங்க கேங்குள்ள அடிச்சுக்கிட்டது தான். ஏன்னா உள்ளுக்கே வச்சு அவங்க ட்ரக்ஸ் நடந்திருக்கு. இப்படி காட்டி கொடுத்தவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு இது வேறவங்களுக்கு சொல்லலாம், தானிஷாலிக்கு சொல்லலாது. தானிஷாலி உள்ளுக்கு இருந்துட்டு வந்தவனே. இப்போ எனக்கு அது சொல்லலாது. என்னென்னா எனக்கு தெரியும் உள்ளுக்கு யார் குடு எடுத்துகிட்டு போகிறது, யார் உள்ளுக்கு கஞ்சா கொண்டு போகிறது, யார் பொம்பளை மட்டும்தான் இல்லை பொம்பளையும் ராகி கொண்டாந்து கொடுக்குறான்லாம் இருக்கும். கார்ட்ஸ் மாதிரி தான் எல்லாம் செய்கிறது. அதாவது ஜெயிலர்ஸ் பிரசன்ட் ஜெயிலர்ஸ் தான் செய்கிறது இல்லை. எனக்கு தெரியும், ஏன்னா கண் முன்னுக்கு நான் கண்டிருக்கிறேன். அது எந்த டைம்? நான் உள்ளுக்கு இருக்கிற டைம். சிலவன் KFC ஆர்டர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரம் நான் KFC ஆர்டர் பண்ணி கேட்டால KFC எடுத்து தின்றான் ஜெயிலுக்குள்ள. இவ்வளோ காலம் நான் அதில் பேசல. நான் சொல்கிறேன் இதெல்லாம் பேசலாம் தானே. இப்போ அது வேற அரசாங்கம், இப்போ வேற அரசாங்கம் இல்லை அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். நாங்கள் எந்த அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாக பேசினோங்க நாங்கள், சரியா? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இப்போ இந்த பார்க்குறோம் இந்த அரசாங்கம் நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் செய்கிறோம். நாங்கள் சும்மா பொய்க்கு சும்மா அந்த கிரிட்டிசைஸ் பண்ணி அரசாங்கம் AKD கோஹோம்னு அந்த ஒவ்வொரு பைத்தியக்காரன் ரோட்டில் கத்துறோம் புக்கோவியா அதெல்லாம் இல்லை. எங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது மக்களால் தேர்வெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்குது. கோட்டாபே ஆட்சி மக்களால் தான் தேர்வெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் மக்கள் கோட்டாபே ஆட்சியை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் ரிஜெக்ஷன் இல்லை. மக்கள்கிட்ட ரிஜெக்ஷன் மக்கள் ஆதரவு இருக்குது 100க்கு 100 இன்னும் இருக்குது. அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன் வச்சாலும் அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதி. அதை எங்களுக்கு மாற்றி அமைக்க இயலாது, சரியா? அப்போ அந்த அடுத்த முறை நீங்கள் நினைக்கிறீங்களா நாமல் ராஜபக்ஷ வருவான்? ஒருபோதும் இல்லை. அடுத்த முறை சஜித் பிரேமதாஸ் அதான் நான் சொல்கிறேன். சஜித் பிரேமதாஸ் உசுரோடு இருக்க காட்டிலும்
நாமல் ராஜபக்சே பற்றி கொஞ்சம் சார் எங்களுக்கு ஒரு துள்ளி அளவு சார் நம்பிக்கை அதுவும் இல்லை. இனி ராஜபக்ச ஒருத்தனுமே வர போகிறதும் இல்லை. சஜித் பிரேமதாஸ் உசுரோடு இருக்க காட்டில் சஜித் பிரேமதாஸ் வர போகிறதும் இல்லை, நடக்க போகிறதே இல்லை. அவரால் முடியாது அப்படியா? வைத்தியமா அவர் அவருக்கு நாங்கள் சொன்ன விஷயங்கள், நாங்கள் அந்த நேரம் நாங்கள் சொன்ன விஷயங்கள் அவர் முன்னோக்கி எடுத்து கொண்டு போய் இருந்தா நாங்கள் கொஞ்சம் என்னென்னா நாங்கள் என்பிபிக்கு ஃபேவராக இருக்கல. அது காரணம் அந்த டைமில் வந்து என்பிபி ஆட்சிக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் நேராக போயிட்டு சந்திரிகா அம்மையாரோட இருந்துட்டு இல்லை சந்திரிகா அம்மையாரோடையோ நாங்கள் இருந்தது வந்து உண்மையிலே எங்களோட நோக்கம் வந்து ரிகன்சிலேஷன். அந்த நாங்கள் இருந்த வேறு கன்செப்ட் ஒன்று. அப்போ அந்த கன்செப்டுக்கு ஃபேவரிசமான இருந்தது வந்து இவங்க தான். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த சந்திரிகா அம்மையாரோ ராஜித்தோட மகன் சத்துரசேன ஆராத்னையோ அடுத்து ஒரு சஜித் பிரேமதாஸ். ஆனால் நான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எல்லோரும் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு பேக் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கிறேன். காரணம் நாங்கள் வாரது எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட், எனக்கு வந்து தேவையில்லை. நான் பர்சனல் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நான் இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பேன். நாங்கள் பர்சனல் பெனிஃபிட்ஸ் இல்லை, எங்களுக்கு தேவை இந்த நாடு ஒரு சரியான பக்கத்துக்கு நாங்கள் திருப்பி செய்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை வரும்னால தான் இப்போ இந்த கவர்மெண்ட். ஆனால் இப்போ இப்படி ஒன்று இருக்குது, கல்லணலுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சரியான கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் கல்லணை இருந்தால் யார் தண்டனை கொடுக்குறது அப்படின்னா இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று டெவலப் ஆகணும். நாங்கள் அந்த இடத்துல தான் அண்டியில் இருந்திருந்தோம், தேர்ட் ஃபோர்ஸ். அப்போ அந்த தேர்ட் ஃபோர்ஸ் ஒருபோதுமே இனிமே மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோடையோ சஜித்தோ சந்திரிகா அம்மையாரோ ராஜித் அவங்களோட டீமோ யாரோடையும் சேர்ந்து நாங்கள் அமைக்க போகிறது இல்லை. அடுத்த ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 2029 அமையும். சில நேரம் நான் அரசியலை விட்டு வெளியாகுவேன். சின்ன வேலைகள் கொஞ்சத்துக்கு ஃபுட்பால் வேலைகள் நினைப்போமே, நான் வேலைகள் கொஞ்சத்துக்கு நான் ஃபுட்பால் வேலைகள் நினைப்போமே, நான் வேலைகள் கொஞ்சத்துக்கு நான் ஒதுங்குறேன், ஃபுட்பாலுக்காக நான் ஒதுக்குறேன். அரசியலில் இருந்து எங்கள்கிட்ட மற்ற டீம் ஒன்று உருவாக்குறோம். நாங்கள் அந்த டீம் களத்துக்கு வரும். நாங்கள் வெத்துவோமோ அது மக்கள் கையிலையும் கடவுள் கையிலையும் இருக்குது. இனி அதுக்கான வேலையில் நாங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அடுத்த 2029 தான் எங்களோட பிச். எங்களுக்கு தெரியும், போன 24 இல்லை எங்களோட பிச். எங்களுக்கு பிச் 29ன்னு எங்களுக்கு தெரியும். பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வெத்துற அளவுக்கு நேஷனல் கேரக்டர் எங்களுக்கு கொண்டு வர இயலுமா இருந்தால் ஓகே. இப்போ இந்த அரசாங்கத்தில் பாருங்க, நான் ஊழல் மோசடிகள் நீங்கள் சொல்றீங்க இப்போ நடக்குது, கல்லணங்களை பிடிச்சி கொண்டிருக்காங்கன்னு. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவங்கலாம் இப்போ நிறைய வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்படுது, கைதுகள் நடக்குது. வேலையில் இப்போ ஃபுட்பால் ஃபெடரேஷன் தலைவருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செஞ்சோம். உங்களோட நான் ஒரு எப்படி ஜெஸ்ஸருமார் நாங்கள் போராட்டம் செஞ்சோம். நாங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து மினிஸ்டர் சுனில் குமாரகமகே அவரோட பாட்டில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அவருக்கு எனக்கு தெரியல. இப்போ அவருக்கு இது உண்மையிலே எனக்கு நான் விளங்குற மாதிரி அவருக்கு இது விளப்பம் இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரா நான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர பார்க்குறேன் ஃபுட்பால். ஏன்னா பிரச்சனை, நான் வரதில்லை. நான் ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறேன், ஸ்கூல் விளையாண்டுருக்கிறேன், நான் கிளப் விளையாண்டுருக்கேன், கிளப் சப்போர்ட் லீக் சப்போர்ட்ஸ் இருக்குது. எனக்கு வேண்டிய மட்டும் உங்களுக்கு தெரியும், மீடியாவுக்கு தெரியும் எனக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது. அப்போ நான் ஆட்சிக்கு வர்றதா ஃபுட்பாலில் நான் அடுத்த பிரசிடென்ட் ஆகிறதா இல்லையான்றது அது ரெண்டாவது விஷயம். ஒன்றா இருக்கிற கல்லினே விரட்டிட்டு இருக்க வேணாமா. அந்த இப்போ ஃபீஃபா சொல்லுவாங்களாம்னு சொன்னாங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். அப்போ தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த ரெட் கார்டு இல்லாமாக்குறாரு. நேற்று ஈஜிப்ட் மேட்சை பாருங்கள், ஈஜிப்ட் அர்ஜென்டினா மேட்ச்சு. இது ஃபுட்பால், வேர்ல்டு ஃபுட்பால் இஸ் கரப்டட். அப்போ இதை க்ளீன் பண்ண எனக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றாவது என் இண்டஸ்ட்ரி எனக்கு க்ளீன் பண்ணணும். எனக்கு என் இண்டஸ்ட்ரியை க்ளீன் பண்ணுற லெவலில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன் ஊழலுக்குன்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். ஏன்னா இவரோட களவு கையில் மாட்டின களவு யார்? ஃபுட்பால் ஃபெடரேஷன் தலைவர். கிரிக்கெட் கவுன்சில் யார்? ஷம்மி சில்வாக்கு விட கிரிக்கெட் போர்டு ஷம்மி சில்வாக்கு விட ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஜெஸ்ஸோட களவெல்லாம் கையில் மாட்டின களவு. இப்போ அவர் ரிட்டர்ன் போட்டிருக்கிறார் யார்? போலீஸ் மாதிபருக்கு எகெயின்ஸ்டாகவும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நிறுத்த சொல்லி செப்டம்பர் வரைக்கும் நான் நினைக்கிறேன். ரிட்டின் அது கொஞ்சம் அப்படித்தானே அவங்க ரிட்டர்ன் போட்டோன்னே அதுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். ஆனால் அசைக்க முடியாமல் இருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை இந்த அரசாங்கம் அசைச்சு பார்த்துருச்சு. நாங்கள் கத்த போய் அது நாங்கள் தானே ரோட்டில் இருந்தோம். அப்போ நாங்கள் கத்த போய் அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம். ஏன்னா கிரிக்கெட் வந்து எல்லாரும் பார்க்குற ஸ்போர்ட்ஸ்னால செஞ்சாங்க, கத்துனால. இப்போ இது ஃபுட்பால் வந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் விளையாடுற ஸ்போர்ட்ஸ்னால அதை ஒதுக்கி வச்சு அதை தட்டி எங்களுக்கு அந்த குடம் மசாலைகள் சின்னமாட இதுதான் எங்களுக்கு இருக்குது. சரி, அதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். ரைட். அந்த 9ஆம் தேதி கதைக்கு கொஞ்சம் வருவோம். அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? முதல்ல அந்த கேட் உடச்சிக்கிட்டு போன செட்டோட நீங்களும் இருந்தீங்க. அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம். ஜூலை 9 வந்து வாழ்க்கையில் சொல்லும்போது புல்லரிக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்னோட வாழ்க்கையில் ஜூலை 9. முதல் காரணம் வந்து ஜூலை 9 2022
ஜூலை மாதம் நான் அதுக்கு முந்தி வீட்டுக்கு போய் ம். வந்துட்டு இருந்தேன். ஜூலை மாதம் முதல்ல வந்து நான் பேக்கை தூக்கிட்டு வந்தேன். நான் உசுரோட வருவேனோ தெரியாது. என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு அந்த மகளுக்கு 1 வயசு 1.5 வயசு, அதாவது யுத்தத்துக்கு தான் போனேன் நான். பேக்கை தூக்கிட்டு நான் வந்தேன். நான் உசுரோட இருப்பனோ தெரியாது, ஆனால் இந்த நாட்டுக்காக போகிறேன் அப்படின்னு. அவன் வந்து அவன் வந்து எதிர்பார்ப்போடு அனுப்பிவிட்டா வெற்றியோட வருவோம். சரியா, ஏதோ வெற்றிட்டோம். நான் எல்லாரும் சொன்னாங்க நான் கோட்டா அனுப்ப இல்லாத அப்படி அப்படி நாங்கள் விரட்டினோமா இல்லையா. ஜூலை 8 இரவு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து பிளாக் பண்றாங்க ஹில்டன் ரோட்டை. ஜூலை 8 அது வாரத்துக்கு முந்தி ஜூலை 8 காலையில் ம். நான் மைக் எடுத்து பேசுகிறேன். ஸ்டேஜுக்கு எனக்கு முன்னுக்கு ஒத்தருமே இல்லை, ஆட்களே இல்லை. ஜூலை 9 அவங்க அங்கே 8 வந்ததுக்கு இங்காலேயும் ஆட்கள் இல்லை. லேட்டாக அதுக்கு போகிறோம். ஜூலை 9 ஆகும்போது காலையில் எங்கால மக்கள் வந்தாங்கண்டில் அந்த ட்ரெயின்லாம் வந்துடுறாங்க. மக்கள் அது வந்து வந்து அதுதான் ஒரு போராட்டம். அது எங்களோட வார்த்தையை நம்பி தானே வந்தான். இன்றைக்கி கூட நாங்கள் ரோட்டில் போகும்போது நீங்கள் தானே தானேஷ் தானே ஃபோட்டோ ஒன்று அடிப்பாங்க, செல்ஃபி ஒன்று அடிப்பாங்க, பேசுவாங்க. என்ன செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறேன், நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கோம். நான் சொன்னேன் எங்கே இருக்க, இங்கேயோ இருந்திருக்கோம். நாங்கள் எங்கே இருக்க, என்ன மற்ற கல்யாணமாய் நாங்களும் களவாண்டு மக்களோட மக்களாக இருக்கிறதா, கல்யாணமாய் களவாண்டு நாங்களும் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறதா. ரணில் இருக்கிற நேரம் என்னை கூப்பிடுறாரு பிரசிடென்ட் அட்வைசர், உங்களுக்கும் தெரியுமா இருக்கும் பிரசிடென்ட் அட்வைசர். நான் போனேன்னா இல்லை, இந்த கவர்மெண்ட் எனக்கு வேண்டிய கவர்மெண்ட் இது ஒன்றுக்கு தருவாங்க, போர்டு ஒன்று கேட்டாலும் தான். அது இல்லை வந்து எங்களுக்கு தேவை வந்து மக்கள் அன்னைக்கு 9ஆம் தேதி வந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு. அது என்ன எதிர்பார்ப்பு, வந்தாங்க தன்னெழுச்சியாக வந்தது. அது எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் மக்களோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இந்த நாட்டில் மக்களாக இணைந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு இனிமே எங்களோட பிரச்சனை முடிஞ்சு அந்த நாங்கள் அந்த வெளிநாடு போக்கல ஒரு ஹோப் ஒன்றில் போவோம். அடே இன்னைக்கு போகிறோம் எங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அன்றைக்கி தான் பிரச்சனையை தொடங்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தான் ஜூலை 9 நடந்தது ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். ஒரு பொலிட்டிக்கல் என்றும் அழியாத ஒரு சம்பவம். அது ஒரு வரலாறு மட்டும் இல்லை, அது ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, வரலாறு மட்டும் இல்லை, அது ஒரு கதை. அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு என்ன வார்த்தையே இல்லை உண்மையிலே. அதாவது அது வந்து என் லைஃப்பில் டாப் லெவலில் வச்சுருக்கிறேன் நான். அப்போ அன்னைக்கு செய்கிற விஷயங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நான் தான் இன்றைக்கி ஜூலை 9 இந்த டைம் இப்போ நான் வந்து இப்போ எத்தனை மணி நாங்கள் டைமை பாவோம் 1:44. இப்போ இந்த டைமில் நாங்கள் எங்கள் பிரசிடென்ட் பேலஸுள்ளுக்கு என்ன செய்கிறோம், சிலவன் வந்து இந்த சாமனெல்லாம் கண்ணனை உடச்சிக்கிறான் பிடிக்கிறான். இப்போ அதுகளை காப்பாற்றுறவே இல்லை தான் நாங்கள் இருக்கிறோம். நாம் ஸ்டேஜுக்கு மேலே ஏறி நான் மைக்கில் இது கத்துறேன். ஐமேக் 10-15 இருந்துச்சு அங்கே மேசையில். ரந்திமால இருந்தால் திரும்பி பார்க்கல ஐமேக்கெல்லாம் இல்லை, தூக்கிட்டான். நடக்கத்தான் செய்யும். மக்கள் தன்னெழுச்சின்னா கேள்விப்பட்டுச்சு மீடியா யூனிட்ல இருந்த கேமராஸ் அந்த சாமா எல்லாமே களவு போயிருக்குன்னு. மக்கள் தன்னெழுச்சின்னு சொன்னா வார மக்கள் எல்லாரும் வந்து நாங்க எதிர்பார்க்குற மாதிரி முதல்ல உள்ளுக்கு உடைச்சிட்டு போன மக்கள் இல்லை. ரெண்டாவது வந்த கூட்டம் தான் களவாண்ட தொடங்கினது. 3வது வந்தவங்க வந்து நாங்கள் அதை கண்ட்ரோல். அதுக்கு பிறகு நான் வந்து மூடினேன் கதவெல்லாம். பிரசிடென்ட் பேலஸ் நானும் இன்னொரு போயும் அவர் பிள்ளை, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார், அவரை ஒழிச்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா அவரோட சேஃப்டியும் இருக்குது. அப்போ வந்து உள்ளுக்கு ஆமி மட்டும், நானும் இன்னொருத்தர் மட்டும், என்னை ஃபோனும் ஆஃப், ஃபுல் கதவெல்லாம் மூடினோம். மூடி சேஃப் பண்ணணுமே, அதை சேஃப் பண்ணி எல்லாம் செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு போகிறது தான் நான் என்னை எடுத்துகிட்டு போய் ஆமியால் கொண்டு இருந்தாலும் அன்றைக்கி ஒருத்தருக்குமே தெரியாது. சரியா, அப்போ மூடி கதவெல்லாம் அதுக்கு போகிறது தான் அதை கிளியர் பண்ணி எல்லாரும் உள்ளுக்கு எடுத்து ஒரு கதை ஒன்று இருக்குது. இப்போ ஷவேந்திர சில்வா தானே அப்போ இராணுவ தளபதி. அமெரிக்காவோட ஷவேந்திர சில்வா ஒரு டீலிங்கில் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் அரகல கர்வானுக்கு ஷவேந்திர சில்வா ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கதா ஒரு ரகசியம். ஏன்னா ஷவேந்திர சில்வாவுக்கு கோட்டாவை விரட்டுற ஒரு தேவை இருந்திருக்கதா ஒரு சொல்லப்படுது ஒரு கதை. அப்போ அதனால தான் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஜனாதிபதி மாளிகை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது ராணுவ வீரர்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. அது முன்னுக்கு. ஆனால் உள்ளுக்கு போகும்போது எதுவும் நடக்கலையா? என்ன உள்ளுக்கு வெடி வச்சாங்களே, அந்த வெடி வந்து எத்தனை தோட்டம் இருக்குது அந்த படத்தில் கேட்பாங்க, உன்ட்ட எத்தனை கன் இருக்குது, எத்தனை தோட்டம், எத்தனை இருக்குது, கூட்டத்தை வெடி வைக்கலாமான்னு. அந்த மாதிரி கூட்டத்தை வெடி வச்சு முடிக்கலாமா? எத்தனை கன் இருக்கு? ஒருத்தன் வெடி வச்சா வெடி வைக்கிறதோட முடிஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க. அது ஷவேந்திர சில்வா ஹெல்ப் பண்ண அமெரிக்கா இந்தியான்ற கதை இல்லை. ஓப்பனாக சொல்கிறேனே,
மக்களோட பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்து கோல் ஃபேஸுக்கு இழுத்துட்டு வந்த பின்னுக்கு வந்து என்னைய பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். பின்னுக்கு இருக்காரு ஏப்ரல் 9. ஆனால் அன்னைக்கு வந்தோன்னு எல்லாம் எதிர்பார்த்தது பெரட்டுகாமியும் உள்ளுக்கு வந்தாங்க, ஜேபி வந்தாங்க, அவங்க பவர் எடுக்கிறதுக்கு. ஒருத்தருக்கும் பவர் எடுக்கிறதுக்கால எங்களோட கையில் தான் பவர் இருந்துச்சு, மக்களோட கையில் இல்லைங்களா. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை மாற்றி அமைச்சோம். இதுதான் விஷயம். சொல்ல வேலைங்கச்சா. அப்போ அது வந்து அங்கனைக்கு ரணில் இருந்திருக்காரு அதுக்கு பின்னுக்கு இருந்தது. அப்படின்னா அமெரிக்கா இருந்துருக்குது, இந்தியா இருந்தது. ஏன்னா சைனா ஆதிபத்தியம் இதுலேருந்து ஒழிக்கணுன்ற ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு அமெரிக்காங்க. அது நான் இல்லைன்னு சொல்லல, அது இருந்திருக்குது. ஏன்னா முதல்ல வந்து சாப்பாடுகள் அது அது எல்லாம் நீங்களும் வந்து எல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வெல் பிளானாக நடந்துச்சு எல்லாமே. இல்லை ஒர்கனைஸ்ட் ஒன்றும் இல்லை. வந்தவங்க அங்கே செட் ஆகி சாப்பாடை கொடுத்தா வேற வேற அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் மே 9 அடித்தது தானே. மே 9 நாங்களுக்கு அடித்ததுக்கு பிறகு தான் அதில் மாற்றம் உருவாச்சு. அதுக்கு பிறகு தான் உண்மையான போராட்டக்காரர்கள் யாரும் நாங்கள் 55 பேர் தான் இருந்தாங்க எங்களுக்கு வந்து அடிக்கிற நேரம். இப்போ இன்னைக்கு அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சி வந்ததுக்கு முழுக்க காரணம் என்ன? அறகலை நடந்திருக்கலாட்டி அன்றகுமார் ஆட்சிக்கு வருவாரா? அறகலைக்கு அவரும் வந்தாருன்னா அன்னைக்கு மே 9 அடிப்படுற நேரம் சஜித் பிரேமதாஸ் வந்து அவர் எல்லாம் அடிச்சு எதிர்ப்பு அடிச்சது வந்து ஜேபி ஆதரவாளர்கள் தானே மே 9ஆம் தேதி அடிச்சது. ஜேபி டென்ட் கிட்ட கொண்டாந்து அனுரகுமார் இறங்கி இப்படி நடந்து வந்தாரு. இந்த ஆர்கியூமெண்ட்குள்ள தான் நான் வந்து ஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல. வந்தவங்க யாருக்கும் அடிக்க இயலாதே சப்போர்ட் பண்ண. அனுரக்கே அடிக்கலாட்டி சஜித்துக்கு எப்படி அடிக்கிறது? யாருக்கும் அடிக்க இயலாது. அது பிள்ளை. நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் அந்த நேரம் நாங்கள் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி தான் இப்போ இந்த ஆட்சி வந்து இப்போ வந்து இந்த ஜூலை 9க்கு பிறகு 2022 ஜூலை 9க்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இனிமே வந்து ஒரு பயத்தோடு தான் ஆட்சி செய்வான். என்னென்னா மக்கள் எப்போ எழும்புவாங்கன்னு தெரியும். இப்போ இவங்க வந்து சிலவங்க வந்து மைக்கு பெரிய டோக் விட்றாங்க தானே, பார்லிமெண்ட் மந்திரிமார் மினிஸ்டர்ஸ் மாதிரி இப்போ உள்ளவங்க. பிக் டாக்ஸ் பிக் ப்ராப்ளம். எப்போ ப்ராப்ளம் நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இதே மாதிரி டோக் கொடுத்தவங்க தான் இன்றைக்கி. அதனால் மிச்சம் வாயை பேசாமல் தான் வேலையை மட்டும் சரியாக செஞ்சாங்கன்னா பெரிய பயணம் ஒன்று இருக்குது. இப்போ அரசாங்கம் போகிற போக்க பார்த்தா இவங்களை தொடர்ந்து போகக்கூடியதாக இருக்குமா, இல்லாட்டி மக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை எதிர்கட்சி ஒன்று இல்லாதனால இவங்க முன்னுக்கு போவோம். எதிர்கட்சி ஒழுங்கா இல்லை. எதிர்கட்சி ஒழுங்கா இல்லாத கதைல்ல, எதிர்கட்சியே இல்லை. அந்த தளபதி கேட்டமா எங்கப்பா அவங்க அப்பாவை காணலன்ற மாதிரி தான், எங்கப்பா எதிர்கட்சியை காணலன்னு தான் நான் கேட்கணும். எதிர்கட்சியே இல்லையே. எதிர்கட்சி இருக்க வேணாமா? சஜித் பிரேமதாஸ் இந்த நாள் மாதிரி இன்னும் வந்து மேகசின் பந்தனாகாரே இந்த வந்தனகாரன் அந்த வந்தனகாரன்னு அதை இழுத்து பேசுகிறா. இவன் வெக்கம் இல்லாம சப்மரீனமாய் சரியா. அதே மாதிரி இப்போ இவனால் வந்து பார்லிமெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறான் வகக்கீம பாரகத்தை ஊற்று எல்லாரும் வந்து தான் வந்து பதவி விலகு. அவன் பார்த்தா அழகா தானே அந்த நீதி அமைச்சர் வந்து சொல்கிறார், நான் வகக்கீம பாரம் எடுக்கிறேன். அதுக்கு வேற விவாதம் ஒன்று இருக்குது. வகக்கீம பாரம் எடுத்ததில் அது நடக்காதது பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசணுமே. அதை பேசாமல் வகக்கீம பாரம் எடுன்னா என்ன அது அர்த்தம்? இப்போ அதனால நாங்கள் இந்த 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 மக்கள் போராட்டத்துக்கு பிறகு உள்ள அரசியல் வித்தியாசம் இப்போ இவங்களும் வந்தது மக்கள் போராட்டத்துக்கு பிறகு மக்கள் ஓட் பண்ணின ட்ரெடிஷனல், அதாவது காலகாலமாக நடந்த அரசியல் சிஸ்டத்துக்கு தான் இவங்க வந்தாங்க. யார்? என்பிபி. 2029 அப்படி இல்லை. முழுமனமே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அனுரகுமார் அதாவது பிரசிடென்ட், இவங்க எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட்ஷிப்பை வச்சிருந்தா அனுரகுமார் பிரசிடெண்ட்டாக வருவார். சரியா? அப்படி அவங்க வச்சு இப்போ எங்கட அறகலை குறிக்கோளில் முக்கியமான உண்டு அபிலாசத்தில் முக்கியமான பிரசிடென்ட் இல்லாமல் அவன் எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட்ஷிப் அதாவது இருந்துச்சுன்னு சொன்னா எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட்ஷிப் அனுரகுமாரை உண்மையிலே தான் ஜனாதிபதி. வேறு யாரும் ஃபோர்ஸ் ஒன்று வெளியால் திலித்தோ சஜித்தோ அனுரையோ இல்லாமல் இந்த நாமலோ இல்லாமல் வேறு யாரும் வெளியால் ஃபோர்ஸ் ஒன்று வந்து உண்மையால் மக்களில் தன்னெழுச்சி ஒன்று வந்து அதை யார் சரி வந்து இதை பிரேக் பண்ணிட்டு வந்தா வழியை. அப்படி இல்லாட்டி அனுரகுமார் தான் அடுத்த ஜனாதிபதி. ஆனால் பார்லிமெண்ட் பவர் அவங்களுக்கு வராது, உடஞ்சி போகும். ஏன்னா என்பிபிக்கு விட அனுரகுமாருக்கு மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை பெருசு ஒரு நபர் மேலே அனுரகுமார்ன்ற. அப்போ அது வந்து முன்னோக்கி போகும் வழியை. ஏன்னா அனுரகுமார்கிட்ட போகணுன்னு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்குறாரு, கவர்மெண்ட்டில் மற்றவங்க செய்யாது. ரைட். மே 9
4 வருடங்கள் ஆகிறது. கோட்டாபே ராஜபக்ஷ அப்போது ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போதே அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டது உலகளாவிய ரீதியிலே பெரிதாக பேசு பொருளான ஒரு விடயம் தான் அது. இன்று அந்த நாளுக்கு 4 வருடங்கள் நிறைவாக இருக்கிற நிலையில் அதே ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு ஆர்ப்பாட்ட அறகலைய செயற்பாட்டாளர் டேனிஸ் அலியோடு நாங்கள் இன்று பேசியிருந்தோம். நன்றி டேனிஸ் அலி, இன்றைய தினம் வந்து ஜூலை 9 அந்த நாளை சம்மந்தமாக எங்களோட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவை. ஜூலை 9 வாழ்க்கையில் மறக்காது என்னென்னு சொன்னால் அது போராட்டம் உண்டு. அதோட ஜூலை 13 நான் ரூபானி கோஆப்ரேஷன் போனேன். ஜூலை 14 என் பிறந்த நாள். அதாவது 2022 ஜூலை 9லேருந்து 14 வரைக்கும் நாட்கள் வந்து வாழ்க்கையில் 14, அதாவது 13லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அன்ஒஃபிஷியல் இந்த நாட்டில் பவர் என்ன கையில் தான் இருந்துச்சு. ஓப்போ நான் சொல்லணுமே, அதுதான் உண்மையான காது. அன்ஒஃபிஷியலாக என்ன கையில் தான் இருந்துச்சு, ஒஃபிஷியலாக அன்ஒஃபிஷியல்னா. இனி நாங்கள் ஒரு காலம் வரும், மக்களுக்கான காலம். இந்த ஜூலை 9 மாதிரி இன்னொரு மக்களுக்கான காலம் ஒன்று வரும். எனக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சி அமைக்கிற காலத்துக்கு ஜூலை 9 வந்து கட்டாயம் நேஷனல் டே. நேஷனல் டேயாக நாங்கள் சொல்லுவோம். நேஷனல் டே ஒன்று இல்லை, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது. நேஷனல் டே இல்லை, நேஷனல் டே ஜூலை 9 தான். யார் என்னன்னாலும் நேஷனல் டே ஜூலை 9. அன்றைக்கி நாங்கள் நேஷனல் டேயாக மாற்றுவோம். அப்போ அன்னைக்கு தான் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற நாள். அப்போ 4th ஜூலை அமெரிக்காவில் இருக்குது, ஜூலை 4th. அதே மாதிரி 9th ஜூலை தான் எங்களோட டேன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அந்த டே செஞ்சது நாங்கள். என்னென்னா எங்களுக்கு வந்து மே 9 அடித்தாங்க. ஜூன் 9 நாங்கள் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஜூலை 9 நாங்கள் டிசைட் பண்ணோம் எப்படி செய்வோம்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் அமைச்ச நாள்கள். அப்போ இது எங்களோட நாள் ஜூலை 9. இனிமேல் இந்த நாளை நேஷனல் டேயாக நாங்கள் நேஷனல் டேயாக சொல்கிறோம். இந்த நேஷனல் டே தான். இன்னைக்கு காலையிலேருந்து இன்டர்வியூஸ் எனக்கு. இப்போ காலையில் மாதிரி வந்திக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபுல் டே நாங்கள் இதை ஒரு டே ஒன்றா எங்களோட டே ஒன்றா நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்போம். என்னன்னாலும் மீடியாவுக்கு இன்றைக்கி எங்களை கவர் பண்ணாமல் இருக்கல. உலகத்தில் எப்பயும் கவர் பண்ண, எந்த நாள் கவர் பண்ணாமல் இருந்தாலும் எங்களை இன்றைக்கி கவர் பண்ணியே ஆகணும். அதனால இது மக்களின் நாள், அதனால் அது கொண்டு போகணும்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி லங்காஸ்ரீ. எப்பொழுதும் மக்களுக்கான இந்த ஊடகமாக இருக்கிறது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.